ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் செஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் 2026 தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபார் 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தான். இங்கே நீங்கள் பார்ப்பீங்க குவார்ட்டரின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்காதீங்க. இப்போ வாங்க டைம் டேபிள்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க டைம் டேபிள்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். குவார்ட்டர்லி எக்ஸாம் 2026 to 27. கரெக்டாக டைம் அலாட்டிங் எப்படி இருக்குன்னா 9:45 AM ஸ்டார்ட் பண்ணி 10:05 ரீடிங், கொஷின் பேப்பர் ரீடிங். 10:05 AM 1 o'clock வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. டேட்டு பார்க்கலாமா? 17/9/2026 தேர்ஸ்டே, அதாவது உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் இருக்க போது. 18/9/2026 ஃப்ரைடே உங்களுக்கு இங்கிலீஷ் நான் ஸ்டாப்பாக தான் வருது. 21/9/2026 மண்டே ஆப்ஷனல் லாங்குவேஜ். எந்த எக்ஸாம்ஸும் கிடையாது. சாட்டர்டே, சண்டே, மண்டே உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு கேப் இருக்குது. 22/9/2026 டியூஸ்டே மேக்ஸு உங்களுக்கு 3 நாள் கேப்பு விட்டுட்டு மேக்ஸு. 23/9/2026 வெனஸ்டே சயின்ஸ் எக்ஸாம் இருக்க போது. 25/9/2026 ஃப்ரைடே சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கேப் இல்லை. அதாவது மேக்ஸுக்கு கேப் இருக்குது, சோஷியல் சயின்ஸுக்கு 1 நாள் கேப் இருக்குது, மேக்ஸுக்கு 3 நாள் இருக்குது. இப்போ 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். 17/9/2026 அதே தேதியில் தான் இவங்களுக்கு ஆரம்பிக்குது. தேர்ஸ்டே தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். 18/9/2026 இங்கிலீஷு ஃப்ரைடே உங்களுக்கு இருக்கும். 21/9/2026 மேக்ஸு, பியூர் சயின்ஸ் பசங்களுக்கு ஸ்வாலஜி இருக்கும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு காமர்ஸ் இருக்கும். 22/9/2026 டியூஸ்டே உங்களுக்கு அதர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்கும், பயோகெமிஸ்ட்ரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 23/9/2026 வெனஸ்டே ஃபிசிக்ஸ் இருக்கும். மேக்ஸ் பசங்கன்னா, மேக்ஸ் குரூப் பசங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். 24/9/2026 தேர்ஸ்டே உங்களுக்கு என்னது பயாலஜி இருக்கும். பியூர் சயின்ஸ் பசங்களுக்கு பாட்னி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும். 25/9/2026 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும். என்னதெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சொல்லியிருந்தேன். 17 தமிழ், 18 இங்கிலீஷு, 21 மேக்ஸ் இருக்குது. 22 எப்படி இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் குரூப்புக்கு இருக்குது. 23 என்னது ஃபிசிக்ஸ் இருக்குது உங்களுக்கு. 24 என்னது பயாலஜி இருக்குது. 25 கெமிஸ்ட்ரி. டைமே இல்லை, இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் எத்தனை நாள்? 25 days இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்கள் செம்மையாக மார்க் எடுக்கலாம். டெய்லியுமே நம்ம சேனலில் டெய்லி ஸ்டடி பிளான்னு உங்களுக்கு டெய்லியுமே இதுக்கப்புறம் தரப்போகிறோம். நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம சேனலில் அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு டெய்லியுமே கரெக்டாக 6 o'clock உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம். டெய்லியுமே பார்த்துருங்க. 6 to 6:30 வந்துடும் ஸ்டடி பிளான். டெய்லியுமே என்னெல்லாம் படிக்கணுங்கிறத நான் டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்பேன். அதில் உள்ளதை டக்குன்னு படித்தாலே கரெக்டாக எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுப்பேன். புரிஞ்சுதுங்களா? டெய்லியுமே ஸ்டடி பிளான் கொடுப்பேன். நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே வந்துடுங்க. ப்ளஸ் டெய்லியுமே நீங்களாகவே செல்ஃப் ஸ்டடி பண்ண பாருங்கள். டெய்லியுமே செல்ஃப் ஸ்டடி பண்ண பாருங்கள். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். புரிஞ்சுதா? டெய்லியுமே 2 சப்ஜெக்ட் மெயினாக உங்களுக்கு மேக்ஸ் எல்லா டேஸும் இருக்கணும். இந்த சாட்டர்டே சண்டே பயாலஜி, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. காமர்ஸ் பசங்களுக்கும் அதான். எது உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட், இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ்லாம்
நீங்கள் என்னது சாட்டர்டே சண்டே எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? இந்த மாதிரி இந்த டேஸ்லாம், இந்த மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி டேஸ்லாம் நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். மறக்காமல் அந்த 3 சப்ஜெக்ட் தான். ஒரு நாள் ஃபிசிக்ஸ்னால் ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு மாற்றி மாற்றி படிங்க. புரிஞ்சுதா? ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? மறக்காமல் இந்த கமெண்ட்டில் ஐ வில் கெட் சென்டம்னு 10th 11th 12th பசங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.